மோசம் செய்யும் பொல்லாத காலம், வளவிழிக்கிற பொல்லாத காலம், உன்னை ஆசை காட்டி மோசம் செய்யும் காஸ்பல். எனக்கு அருமையான இந்த பகுதி மக்களே, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு பாடலை கேட்டீங்க. பொல்லாத காலங்க, இது கடைசி காலம், பொல்லாத காலம். பொல்லாத காலத்துல தாங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தனிந்து போயிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கிட்ட பார்த்தாலும் அன்பு இல்லைங்க. ஆங்காங்கே செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது பொல்லாத காலங்க. நம்ம கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற அனைத்து காரியங்களும் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறி கொண்டு வருது நீங்களால பார்க்க முடியுங்க. ஏனென்றால் பொல்லாத காலத்தில் இருக்கு. பொல்லாத காலத்துல இருக்கிறதுனால நாங்க என்னங்க பண்ணணும்? இந்த பொல்லாத காலத்துல எங்களை நாங்கள் தப்பி வைத்துக் கொள்ள என்னங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசுக்கு மாத்திரம் உள்ளத்துல சின்ன இடத்தை கொடுத்து பாருங்க. இயேசுப்பா ரொம்ப நல்லவருங்க. எங்களை வாழ வைத்திருக்கிற தெய்வம், எங்களை வாழ வைத்திருக்கிற தெய்வத்தை தாங்க நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக எங்களை வாழ வைத்திருக்கிறாருங்க. நாங்க இந்த தெருவில் வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்வதற்கான ஒரே காரணம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நிம்மதியை தாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுக்கும் அந்த நிம்மதி வேண்டுமானால், உங்களுக்கு அந்த சமாதானம் வேண்டுமானால், நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற இதே சமாதானத்தை, இதே சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில இங்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எவரா வேணாலும் இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கின்ற யாரா இருந்தாலும் இதே சந்தோஷ சமாதானத்தை தர இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில வந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இது கட்டாயம் தேவை. இது கட்டாயம் தேவை. உங்களுக்கு சமாதானம் கட்டாயம் தேவை. உங்களுக்கு சமாதானம் கட்டாயம் தேவை. நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் டிவி பாக்குறதுனாலயோ, கூட உட்கார்ந்து 4 பேர் பேசுறதுனாலயோ, அதுல வர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்க சொல்லல. அதுல வர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்லலங்க. நாங்க ஒண்ணு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? சமாதானத்தை தருவேன். உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல. ஏன் சமாதானத்தை தருவேன்? கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சமாதானத்தை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? பிரிந்திருக்கிற குடும்பம் சேரும். கொள்ளை வியாதி மாறும். கொள்ளை நோய்கள் மாறுங்க. பிள்ளைகள்னால வர உபத்திரவம் மாறும். வருகிற உபத்திரவம் மாறுங்க. குடும்பத்துல சந்தோஷம் வருங்க. அதுதாங்க அவர் கொடுக்கிற சமாதானம். ஒண்டி அனுபவிக்கிற சமாதானம் இல்ல. சமாதானம் இல்லங்க. குடும்பம் முழுக்க சமாதானம் வரும். இயேசு அதுதான் கொடுக்கிறாரு.